வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய பலருக்கும் நீங்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் பேசும் திறமையுடன் எல்லோரிடமும் பழகும் நபராகத்தான் தெரிவீர்கள். உங்களை பார்த்த அனைவரும் அப்படித்தான் நினைப்பார்கள். புதிதாக பார்த்தவர்கள் அனைவருமே இவங்க நல்ல ஒரு மனிதராக இருக்கிறார்கள், இவர்களுக்கு கோபம் என்பது வருமா வராதா, நல்லா பேசுறாங்க, நல்லா நம்மளை சிரிக்க வைக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களிடம் பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நிச்சயமாக வரும். ஆனால் உங்களுடைய மனதின் ஆழத்தில் எத்தனை காயங்கள் இருக்கிறது என்பதை உண்மையில் சிலர் மட்டுமே புரிந்திருப்பார்கள். அவர்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய, உங்களுடன் பயணிக்கக்கூடிய சில நபர்களாக மட்டுமே இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சிறு வயதிலிருந்து ஒரு விஷயம் அதிகமாகவே இருக்கும். அது நம்பிக்கை. அது உங்கள் மீதாக இருக்கட்டும், மற்றவர்கள் மீதாக இருக்கட்டும். ஒருவரின் மீது நீங்க நம்பிக்கை வைத்து விட்டீர்கள் என்றால் அந்த ஒரு நம்பிக்கையை எப்பொழுதும் உங்களால மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைத்து விடுவீர்கள். நீங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்களை விரைவாகவே நம்பி விடுவீங்க. நமக்கு ஒண்ணுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு குணமானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே தோன்ற ஆரம்பிக்கும். நண்பர்கள், உறவினர்கள், சில சமயம் குடும்பத்திலேயே கூட நீங்கள் மனதை திறந்து வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை பல நேரங்களில் உங்களுக்கு துரோகமாக மாறியிருக்கும். ஏன் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கூட பழைய துரோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் நம்பியது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒன்றாக இருக்கும். சிறு வயதில் இருந்தே சில சம்பவங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான காயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். முக்கியமா பள்ளி காலத்தில் கூற வேண்டும் அப்படின்னா, மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு நண்பர் உங்களுடைய ரகசியத்தை மற்றவர்களிடம் கூறியிருப்பார். இதனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். அந்த ஒரு ரகசியமானது உங்களுடைய குடும்பத்தை பற்றிய ஒரு விஷயமாக கூட நிச்சயமாக இருக்கலாம். அதை நீங்கள் யாரிடமும் கூறியிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த ஒரு நபரை நம்பி நீங்க கூறியிருப்பீங்க. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகி உங்களுடைய வாழ்க்கையை அதுல இருந்து பெரிய ஒரு மாற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செயலில் நீங்க ஈடுபட்டிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபரை நீங்க கண்மூடித்தனமாக நம்பியிருப்பீங்க. ஆனால் அதனால் அந்த பின்விளைவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் நம்பிய ஒரு உறவினர் உங்களிடம் நீங்கள் கூறிய வார்த்தைகள் பின்னர் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் கூறும் பொழுது அதை சரி சரி என்று கேட்டுக்கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் கூறிய பிறகு அதை அப்படியே மறந்திருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் நிச்சயமாக கொடுத்திருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் சோகமாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாம நீங்க முழித்து கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நண்பர்களும் சரி, உங்களுடைய உறவினர்களும் அந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் சிறு வயதிலே அவ்வளவு கவலைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்திருப்பீங்க. நான் இவ்வளவு நம்பினேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறைகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்களும் அடுத்து என்னதான் செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயம் இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த சிறு வயதில் ஏற்பட்ட நம்பிக்கை துரோகங்கள் உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது சிறு வயதிலே நடந்ததால் பெரிய வயது ஆக ஆக நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், யாரை நம்பினால் நமக்கு வெற்றியானது கிடைக்கும், யார் நம்மளை மாட்டி விடுவார்கள், மாட்டிவிட மாட்டார்கள் என்று அனைத்தையும் புரிந்து நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. சில சமயம் நீங்கள் யாரையும் முழுமையாக நம்பாமல் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நடந்த அனுபவங்கள் அந்த அந்த நிலைமையில் இருக்கும். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம். இவர்களும் என்னை ஏமாற்றி விடுவார்களோ என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு உணர்வானது உங்களுடைய வாழ்க்கையில சில உறவுகளை தூரப்படுத்தி கொண்டே இருக்கும். அவர்கள் நெருங்கி வந்தாலும் நீங்கள் அந்த ஒரு உறவு வேண்டாம், இதுவும் எத்தனை நாட்கள், எத்தனை காலங்கள் நம்மளுடன் வரும் என்று தெரியாமல் நீங்களே அவர்களை தூரப்படுத்தி கொண்டு போவீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில சில கசகசப்பான அனுபவங்களையும் சந்தித்து கொண்டு இருந்திருப்பீங்க. நண்பன் மூலம் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், பண விஷயத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள், காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட மனவேதனைகள், இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் நிச்சயமாக நடந்திருக்கும். அதனை கடந்து வருவதற்குள் நீங்க பட்ட அவமானங்கள், நீங்க பட்ட பாதிப்புகள் எந்த அளவுக்கு அது உங்களுடைய மனதை காயப்படுத்தியிருக்கும் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். அதனால் இது எதையுமே நீங்கள் விரும்பவும் மாட்டீங்க, யாரையும் நம்பவும் மாட்டீங்க. நீங்கள் யாருக்காவது உதவி செய்த போது அவர்கள் பின்னர் உங்களை மறந்து விட்டார்கள் என்ற ஒரு உணர்வு கூட உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதனால உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்க கூட உங்களுக்கு மனதானது வருது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மிதுனம் ராசியின் அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் அறிவு, பேச்சுத்திறன், தொடர்புகள் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு புதன் சில நேரங்களில் ராகு அல்லது சனி போன்ற கிரகங்களின் தாக்கத்தில் இருந்தால் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படும். தவறான நண்பர்கள், தவறான முடிவுகள் போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும்.
அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் வந்து உங்களை காயப்படுத்தி விட்டு செல்வார்கள். அவர்கள் ஏன் உங்களை காயப்படுத்துகிறார்கள் என்று தெரியாது. அவர்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு நபர்கள் மூலம்தான் நீங்கள் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதற்காக மட்டுமே அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அதனை நீங்கள் புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிறுத்துவதற்காக கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள் ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு பாடம் என்ன தெரியுமா? யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இன்று நீங்கள் இந்த அனுபவங்களால் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான ஒரு மனிதராக வளர்ந்திருப்பீங்க. யாரிடம் கூறினால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், யாரிடம் சில விஷயங்களை கூறவே கூடாது என்பதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருவீங்க. இப்போது சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பமானது வரப்போகிறது. அது ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள் அனைத்திற்கும் ஒரு பாடமானது கிடைக்கும். இந்த ஒரு பாடத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். எனவே நான் கூறப்போவது உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கப் போகிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகளில் ஒரு புதிய மாற்றமானது ஏற்படும். நீங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். ஒரு புதிய மாற்றமானது உங்களுக்குள்ள ஏற்படும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக சென்றது போல தோன்றியிருந்தால் இனிமேல் சில விஷயங்கள் திடீரென்று மாற ஆரம்பிக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் எதன் மூலம் மாறும், ஏன் மாறுது அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். நீங்கள் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். அந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். உங்களுடைய விதி ஒரு புதிய பாதையில் உங்களை செல்ல ஆரம்பிக்கும். உங்களையும் அந்த ஒரு பாதையில் இழுத்து செல்லும். இதுவரை நீங்கள் முயன்றாலும் பலன் தராத சில விஷயங்கள் இனி உங்களுக்கு வெற்றியாக மாறிவிடும். ஆனால் அந்த ஒரு வெற்றி உங்களுக்கு எதன் மூலம் கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு தொழிலில் வளர்ச்சி அல்லது ஒரு புதிய வருமான வாய்ப்பு, இவைகளில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியதாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான். இந்த புதன் கிரகம் வலுப்பெறும் காலத்தில் பண விஷயத்தில் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். உங்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அதிபதி பெரிய பெரிய விஷயங்களில் பணத்தை உங்களுக்கு தேடி கொடுப்பார். உங்களுடைய உழைப்பை இன்னும் நீங்கள் கடினமாக போட்டு கொண்டே இருங்கள். அதற்கேற்ற பலனானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் பணம் உங்கள் கையில் தங்காமல் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அதிபதியே உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக மாறப்போகிறார் அல்லவா? இதனால் நீங்கள் வேண்டாம் என்று கூறினாலும் உங்கள் பக்கம் நிஜமாக பணமானது வந்து நிற்கும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு புதன் வலுவாக இருந்தால் வணிகம், தொடர்புத்துறை, கல்வி, தகவல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பெரிய ஒரு முன்னேற்றமானது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் புதன் பகவானும் உங்களுக்கு வலுவாக நிற்கப் போகிறால் உங்களுடைய வாழ்க்கை நிலையும் மாறப்போகிறது. சில சமயம் ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய ஒரு வருமானத்தை தரக்கூடியதாக மாறும். இந்த மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். கோடான கோடி பணம் என்பது ஒரே நாளில் வருவது கிடையாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறனானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். நீங்க பேசக்கூடிய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய தொடர்புகள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றத்திற்கு கொண்டு போகும். கோடான கோடி பணம் என்பது ஒரே நாளில் வருவாது. அது உங்களுடைய வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கக்கூடிய திறனை அதிகரித்து காட்டும். நீங்க பேசக்கூடிய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய தொடர்புகள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை உங்களுக்குள்ள உருவாக்கும். அந்த ஒரு வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதுவரை உங்களை சோர்வடைய செய்த கடன் பிரச்சனைகளும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் கிடைத்ததால் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ள உருவாகும். முக்கியமான சில நீங்கள் பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தால் இந்த பிரச்சனைகள் மெதுவாக தீர்ந்து நல்ல ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகர் அல்லது புதன் தொடர்புடைய தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். பச்சை நீரை ஆடை அணிந்தால் அல்லது பச்சை பயிரை தானம் செய்தால் போன்ற பரிகாரங்கள் இந்த புதன் கிரகத்தின் நல்ல ஒரு பலனை அதிகரிக்க உதவும் என்று ஜோதிடங்கள் மூலம் குறிப்பிடப்படுகிறது. இதையும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும்.
குடும்பத்தின் மூலம் கூட சில நல்ல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் யாராவது ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ஆதரவாக இருப்பார்கள். அவர்களின் ஆலோசனை அல்லது உதவி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இதையும் நீங்கள் புதன் பகவானுக்கு புதன்கிழமை நாளில் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும்.